இந்த இதயத்தில் எழுந்தருளி வந்திருக்கிறவர் மிகப்பெரியவர். அவர் விண்ணகத்தில் எப்படி பெருமையோடு இருக்க போகிறார் நம்மளால் வர்ணிக்க முடியாது. அதைத்தான் இந்த நற்கருணை பிரசன்னம் நமக்கு வர்ணிக்கிறது. இந்த நற்கருணை பேழை ஏன் இவ்வளவு அழகாக வடிவமைக்கப்படுகிறது? இதையெல்லாம் விட, கண்ணால் காண்ற இந்த அடையாளத்தை விட மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் விண்ணகத்தில் அரியணையில் வீற்றிருக்கிற அந்த மகிமை. அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா இதயத்தில் வந்திருக்கிறவரை மனதார துதிக்கணும், வரவேற்கணும். திருவெளிப்பாடு அதைத்தான் சொல்லுது. இதயத்தில் இருந்து அவர் என்ன செய்கிறார்? தட்டி கொண்டே இருக்கிறார். எவன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறானோ அவனோடு தங்குவேன், மற்றவங்களோட இல்லை. நற்கருணை வாங்கினோனையும் என்னமோ என் கடமையை செய்துட்டேன்னு சொல்கிற உட்கார்ந்துருக்கிறவங்களோட இல்லை, ஆண்டவரோடு பேசுகிறவங்க, சிறிது நேரம் அவரோடு கூட ஐக்கியப்படுறவங்க, அவரோடு கூட மகிழ்ச்சி அடைகிறவங்க, அவரை கொஞ்சிறவங்க, அவரோட விளையாடுறவங்க. ஆண்டவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். குழந்தையாட் படியிடுவோம். இந்த ஆண்டவர் இப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்கிறார். எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி, வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். சத்தம் உயர்த்தி பாடுவோம். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். கை கூப்பி தலை வணங்கி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. மீண்டுமா எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி, காண்பவரே உம்மை ஆராதிப்பேன். என்னை காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். கை கூப்பி தலை வணங்கி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. மீண்டுமா எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி, பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். கை கூப்பி தலை வணங்கி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. அனைவரும் எழுந்து நின்று இதயத்தில் எழுந்தருளி வந்த அந்த ஆண்டவர் நற்கருணை நாதர், என் ஜீவன் உள்ளவரை, என் உயிர் இருக்கும் வரை தெய்வமே உம்மையே நான் சார்ந்திருப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம் புகழ் பாடுவேன் என்று நாம் ஒவ்வொரு முறை கடவுளை புகழும் பொழுதும் நாம் சான்று பகர்கிறோம். இந்த தெய்வத்தை இப்பொழுது இதயத்திலே, உள்ளத்திலே, அறிவிலே, ஆற்றலிலே வெளிப்படுத்திய பிள்ளைகளாக ஆண்டவரை துதித்து பாடி ஆராதிப்போம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். கைகளை மேலே உயர்த்தி அசைத்து, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். கைகளை தட்டி உம்மை ஆராதிப்பேன்,
உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நாவை திறந்து என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவரை துதிக்கிற நாவுகள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆண்டவர் உன் இதயத்தில் இருக்கிற ஆவியை அவர் பலப்படுத்துகிறார். உன்னை வெறுமையினுடைய நிலையிலிருந்து ஆண்டவர் இப்பொழுது மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. மகிழ்ச்சியோடு துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, நாவை திறந்து என் ஜீவன் பிரியும் வரை, நினைத்து என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். அநேகருடைய நாவுகளை பிசாசு கட்டி வைப்பான் வெட்கத்தினால. இதோ நீ நாவை திறக்காதன்னு சொல்லுவான், ஆண்டவரை புகழாதன்னு சொல்லுவான். என் தேவ பிள்ளையே, கையை மட்டும் தட்டினா பத்தாது, நாவை திறந்து உன் ஆண்டவரை நீ துதிக்கணும். அப்பதான் அவர் வாயிலிருந்து உனக்கான விடுதலை வார்த்தையை அனுப்புவார். துதித்து பாடு. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீர். கைகளை மேலே வைத்து என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், ஆண்டவரை துதி ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவரை உள்ளத்திலே நினைத்து உம்மை ஆராதிப்பேன், இயேசுவை நினைத்து உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். கைகளை மேலே உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. கைகளை அசைத்து ஹalleluya ஹalleluya ஹalleluya. பிதாவே மை துதிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya
Hallelujah, 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 எல்லாரும் துதிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதோ கண்களை மூடி சப்தம் உயர்த்தி துதி. ஆண்டவரே நன்றின்னு சொல்லு. Thank you Jesus சொல்லு. இயேசுவே நன்றி சொல்லு. பிதாவே நன்றி சொல்லு. ஆண்டவரை துதி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லமையின் பரிசுத்த இரக்கம் இதோ பிள்ளைகளை நிரப்புவதற்காய் நன்றி. நன்றி இயேசுவே. தெய்வீக அக்கினி பிள்ளைகளை நிரப்புவதற்காய் நன்றி. நன்றி இயேசுவே. ஜெபத்தின் ஆவி பிள்ளைகளை தொடுவதற்காய் நன்றி. நன்றி இயேசுவே. ஜெப ஆவி இதயத்திலே வைக்கப்படுவதற்காய் நன்றி. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை மார்பிலே வைத்து கண்களை மூடிக்கொள்ளுங்க. கண்ணை கூட மூட முடியாதபடி இங்கே நிற்கிற பலவீனமான பிள்ளைகள் இருக்கிறீங்க. கண்ணை மூடுவது உலகை மறுப்பதற்கான அடையாளம், ஆண்டவரை நினைப்பதற்கான ஒரு அடையாளம். அது கண்களை மூடி கரங்களை மார்பிலே வைத்து ஒரு விசை உன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாயா. அப்பான்னு கூப்பிடு பிள்ளையே, அம்மான்னு கூப்பிடு. நான் யாரிடத்திலே போவேன் என்று நினைத்தாயோ உனக்காக உன் ஆண்டவர், உனக்காக உன் ஆண்டவர் விண்ணகத்தை துறந்து மண்ணகத்தில் இறங்கி வந்தாரையா. மகளே, உனக்காக வந்தவர் இப்பொழுது உன் அருகில் இருக்கிறார். உனக்காக இறங்கி வந்தவர் இப்பொழுது இந்த நற்கருணையிலே மட்டுமில்லை உன் அருகே இருக்கிறார். எங்கே இருவர் மூவர் என் நாமத்திலே கூடி செபிக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்றாரே. அவர் உன்னோடு இருக்கிறார், உன் அருகே இருக்கிறார், உன்னை தோளில் சாய்த்து கொண்டிருக்கிறார். உன் வேதனை அறிகிறார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். ஒப்புக்கொடு மகளே, உன் வேதனை என்னென்ன சொல்லு, உன் கவலை என்னென்ன சொல்லு, உன் பாரம் என்னென்ன சொல்லு. என் சகோதரனே, யாரிடத்திலே நான் போய் புலம்புவேன் என்று நினைத்தாய், தெய்வன் உனக்காக இறங்கி வந்திருக்கிறார். அவரிடத்திலே சொல்லு பிள்ளை, அவர் உன்னை கைவிட மாட்டார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னோடு இருப்பேன் என்று வாக்குமொழிந்தார். இன்றைக்கு இப்பொழுது அவர் உன்னோடு நின்று கொண்டிருக்கிறார். நீண்ட கூந்தலோடு வெண்ணிறாடையோடு சிரித்த முகத்தோடு தேவன் உன் அருகே நிற்பதை உன்னால் காண முடியவில்லையா? என் மகளே, என் மகனே, நான் உன்னோடு இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? எனக்காக நீ துன்பப்பட மாட்டாயா? எனக்காக சிலுவை சுமக்க மாட்டாயா? உன் துன்பத்தை எனக்கு நீ காணிக்கையாய் கொடுக்க மாட்டாயா? ஆண்டவரே, இதோ என் வேதனையை நான் உமக்கு கொடுக்கிறேன் அப்பா. இதோ என் வேதனை, இதோ அது விரயமாய் போகக்கூடாது, அது உமக்கு பயன்படக்கூடிய ஒரு ஆற்றலாய் மாறணும் அப்பா. இதோ என் துன்பம், என் கவலை, என் உடல் வலிகள், என் நோய்கள் எல்லாவற்றையும் ஒப்படைக்கிறேன் அப்பா. நீ பாரம் என்று நினைக்கிற மனிதர்களை ஒப்புக்கொடு. ஒருவேளை உன் கணவன், உன் மனைவி, உன் பிள்ளைகள், ஒருவேளை உன்னுடைய எதிரிகள், உன்னுடைய மாமியார், மருமகள், யாரா இருந்தாலும் ஒப்புக்கொடுங்க. எல்லாரையும் ஒப்புக்கொடுங்க. தேவன் இப்பொழுது நீ ஒப்பு கொடுக்கிற எல்லாரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர்களை உமக்கு உகந்த நல்ல ஆண்டவருக்கு உகந்த சாட்சிகளாக மாற்றுவார். பரிசுத்த தெய்வமே, இதோ இந்த நேரம் பிள்ளைகளை நீர் உம்முடைய இரக்கத்திலே தாங்கி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்திலே வல்லமையின் ஆவியானவர் செயலாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இருக்கிற எளிய மக்களை நீர் உம்முடைய இரக்கத்தினாலே நிரப்பி கொண்டிருக்கிறீர் அப்பா. அதற்காக நன்றி செலுத்தி இதோ இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின்
அதி உன்னதமான நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். வலதுகரம் உயர்த்தி எல்லாரும் ஒரே ஒரு முறை ஆமென் ஆமென். அமர்ந்து கொள்வோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த அருமையான தியானத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற நிறைய காரியங்கள் உண்டு. அதையெல்லாம் சொன்னால் ஒரு நாள் 2 நாள் 3 நாள் பத்தாது. ஆண்டவர் சொல்றார், இழந்து போனதை தேடி மீட்கவே நான் வந்தேன். நீ ஒருவேளை இழந்து போன பிள்ளையாக நினைக்கலாம். நான் பாவத்தில் கிடக்கிற ஆண்டவர் என்னை திரும்பி பார்ப்பாரா? நீ இழந்து போன பிள்ளை என்று நினைத்தா ஆண்டவர் உன்னை தேடி வரார். லூக்கா நற்செய்தி 19:10 ஆண்டவர் சொல்றார், இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார். அதில் 9வது இறைவசனம் பாருங்க, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. நீங்களும் எவ்வளவுதான் நம்ம பாவிகளாக இருந்தாலும் இன்றைக்கு நீங்க ஆண்டவரோடு இருக்கணும்னு வந்தீங்க. வீட்டில் வெளியில் நிறைய மகிழ்ச்சி உண்டு. நிறைய பேர் அங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க, தொலைக்காட்சிக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிறாங்க. நாகினி நந்தினி மோகினி நாசமா போன நீ பார்க்குறவங்க மட்டும் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், இயேசுவே ராஜ். அதான் நீங்கள் பார்க்க மாட்டீங்க தெரியும், அதனால தெரியாமல் சொல்லிட்டேன் சாமி. சீரியல் முடிஞ்சு போச்சு, அதனால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சேனலில் போடுறான்னாமா. தேவப்பிள்ளையே, வந்திருக்கிற உங்களை கடவுள் எப்பொழுது தொட்டு கொண்டு இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், நான் சும்மா தானே உட்காந்துருக்கேன். நீ சும்மா இருந்தாலே போதும், ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். அவர் உங்கள் மேலே தன்னுடைய ஆவியை, அசைவாடுகிற ஆவியை வைத்து உங்களுக்குள்ளே ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நானும் அப்படி தான் நினைச்ச நேரங்கள் உண்டு. நம்ம என்ன கோயிலில் போய் சும்மா உட்கார்ந்துருக்கிறோம், ஆனால் ஆண்டவர் எனக்குள்ளிருந்து என்னைக்குள்ளே அவர் செயலாற்றி கொண்டிருந்தார் என்பதை பல நாட்களுக்கு நான் புரியாமல் வாழ்ந்த நாட்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் பேச ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிச்சு. இழந்து போனதை தேடி மீட்க ஆண்டவர் வந்தார். இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. உங்களால் இன்னைக்கு உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. கைத்தடி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் இந்த தியானத்தில் நம்மக்கிட்ட கேட்குற காரியம் அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். மனமாற்றம் மனமாற்றம் அப்படின்னா ஏதோ ஒரு பாவறிக்கை செய்துட்டு நம்ம மனமாறிட்டோம்னு சொல்லிக்கிட்டு நம்ம போகிறதுல இல்லை. எல்லாத்தையும் ஆண்டவருக்கு பிரியமாய் செய்கிறது. தவக்காலம் என்பது அருளின் காலம். பாருங்களேன், சொன்ன இல்லையா, அவர் வீட்டில் எனக்கு சாப்பாடு போட்டாங்க, அவங்கள்ட்ட மகிழ்ச்சி இல்லை, ஆனால் செயல் இருந்தது. அந்த செயல் மட்டும் இருந்தாலும் பத்தாது, செயல் இல்லாமல் இருந்தாலும் சரியில்லை. செயலும் மகிழ்ச்சியும் இணைந்து போகணும். ஆண்டவர் இங்கே இருக்கிற உள்ளங்களை ஊடுருவி கண்டு கொண்டிருக்கிறார். யார் யார் உண்மையான அந்த அன்பில் உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த அன்பு ஒருவேளை நமக்கு வராமல் போகலாம். நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும், இயேசுவே நான் உம்மை அன்பு செய்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாம் மறக்கப்பட்ட நிலையில் இருந்தோம்னு நினைக்கிறோம், ஆனால் நம்மளை கடவுள் மறக்கலை. எப்போ ஒரு துன்ப நேரம் வருதோ, துயர நேரம் வருதோ, ஆண்டவர் அப்போ உங்களுக்குரிய அதிசயத்தை காட்டுவார். பிரைஸ் தி லார்ட். அப்போதான் தெரியும் தேவன் நம்மளை மறக்கலை அப்படின்னு. ஆண்டவர் சொல்றாரு, நீ மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் மறந்து போக மாட்டேன். அந்த ஆண்டவர் கண் அயர்வதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. அவர் தூங்குனாதானே மறக்கிறதுக்கு. அப்போ கூட உன்னை நினைச்சிட்டே தான் இருப்பார். அவருக்கு தூக்கம் கிடையாது, உறக்கம் கிடையாது. என் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் கேட்கிறது என்ன? நீங்கள் உயிருள்ள கற்களாயிருந்து. இப்போ கடவுள் இன்னும் நம்மளுக்கு பேசுறது கேட்க மாட்டேங்குதே, எனக்கு ஏன் இந்த அற்புதம் எனக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா கொஞ்சம் உங்களை மாற்றுங்க. ஆண்டவர் சொல்றார் 1 பேதுரு 2:5, நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. நீங்க ஆவிக்குரிய இல்லமா கட்டி எழுப்பப்பட்டுட்டீங்கன்னா போதும், ஆண்டவர் உங்களோட பேசுறது, அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துறது எல்லாம் உங்களுக்கு புரியும். உலகத்துல கட்டி எழுப்பி இருப்போம் எல்லாத்தையும். இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்றாங்கன்னு, ஒரு 4 வீலர் இந்த காரு பிஸ்னஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலை செய்யறவங்க, அவங்க 4 பேர் நின்று பேசுற இடத்துல நீங்க போய் நின்னீங்கன்னா அவங்க பேசுறது உங்களுக்கு புரியுமா?
அவங்க வால்வுன்னு வாங்க, டியூப்னு வாங்க, பம்பருன்னு வாங்க, நமக்கு புரியவே புரியாது, என்னமோ பேசுகிறாங்க. ஆசீர்வாதத்திலையும் அப்படிதான். கடவுள் என்ன பேசுகிறாரு, கடவுள் என்னத்தை சொல்கிறாருங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதை தெரிஞ்சிக்க முற்படுங்கணும். ஆண்டவர்கிட்ட நீங்கள் மன்றாடணும். அப்போ ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அதை செய்யும் பொழுது ஆண்டவர் உன்னை மறக்காம உங்களோட கூட வெளிப்பாடுகளை கொடுப்பதை நீங்க பார்ப்பீங்க. இந்த அற்புதம் நற்கருணை ஆண்டவரை பாருங்க, கரங்களை கும்பிடுங்க. ஆண்டவர் சொல்றார், நீ என்னால மறக்கப்படலை, நான் உன்னை என் கையில பொறிச்சு வச்சுட்டேன், உன்னை நான் உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நீ என்னைய பாருன்னு சொல்றார் ஆண்டவர். மறக்கப்படுவதில்லை, நீ மறக்கப்படுவதில்லை, என்னால் மறக்கப்படுவதில்லையே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லையே. மறக்கப்படுவதில்லை, நீ மறக்கப்படுவதில்லை, என்னால் மறக்கப்படுவதில்லையே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லையே. தாயும் தந்தையும் உன்னை மறந்து விடலாம், சொந்த பந்தமும் உன்னை மறந்து விடலாம். தாயும் தந்தையும் உன்னை மறந்து விடலாம், சொந்த பந்தமும் உன்னை மறந்து விடலாம். உன்னை கருவறையில் தாங்கிய நான் மறந்து விடுவேனோ, உன்னை கருவறையில் தாங்கிய நான் மறந்து விடுவேனோ. உன்னை பெயர் சொல்லி அழைத்ததும் நான் தானே, உன்னை பெயர் சொல்லி அழைத்ததும் நான் தானே. மறக்கப்படுவதில்லை, நீ மறக்கப்படுவதில்லை, என்னால் மறக்கப்படுவதில்லையே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லையே. ஆண்டவர் இதோ உங்களை நீங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். நான் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறேன், என்னுடைய ஆத்மா எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது, பாவ நிலையில் இருக்கிறதா, தோல்வி நிலையில் இருக்கிறதா, உயிரோடு இருக்கிறதா, அல்லது ஆத்மா சாவின் தருவாயில் இருக்கிறதா? இதோ ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் ஆண்டவருடைய வெளிப்பாட்டை உணர்வார்கள். ஒப்பு கொடுங்க. முன்பு நடந்தவற்றை நீங்கள் மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்வு பற்றி சிந்திக்க வேண்டாம். முன்பு நடந்தவற்றை நீங்கள் மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்வு பற்றி சிந்திக்க வேண்டாம். புதிய செயல் ஒன்றை நான் உனக்கு செய்து விட்டேனே, புதிய செயல் ஒன்றை நான் உனக்கு செய்து விட்டேனே. உன்னை நான் ஆசிராய் மாற்றி விட்டேன், உன்னை நான் ஆசிராய் மாற்றி விட்டேன். மறக்கப்படுவதில்லை, நீ மறக்கப்படுவதில்லை, என்னால் மறக்கப்படுவதில்லையே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லையே. மறக்கப்படுவதில்லை, நீ மறக்கப்படுவதில்லை, என்னால் மறக்கப்படுவதில்லையே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லையே. உள்ளங்கையிலே உன்னை வரைந்து வைத்துள்ளேன், உள்ளங்கையிலே உன்னை வரைந்து வைத்துள்ளேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லையே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லையே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அப்ப ஆண்டவர் என்ன விரும்புறாரு? இன்னும் கடவுளுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு, அவர் பேசுறதை கேட்கறதுக்கு, அவர் திட்டத்தை அறியறதுக்கு நமக்கு என்ன குறையா இருக்கிறது? ஆண்டவர்கிட்ட இன்னும் கூட நீங்க ஒரு படி மேல உயர்ந்து போங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் முடியாதுப்பா, இல்லை, ஆண்டவர் அப்படிப்பட்ட நிலையில உங்களை வைக்கல. நாளைய தினத்தில் அதை குறித்து நம்ம சிந்திப்போம். கடவுள் உங்களை எப்படி படைச்சாரு,
எவ்வளோ உயர்வாக படைச்சார். நாளைக்கு நம்ம பேசுவோம். ஆண்டவர் விரும்புறது என்ன பாருங்க. ரோமியர் 12:2 சொல்லுது, இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். இந்த உலகம் என்ன சொல்லுது? கட்டி எழுப்பு, கட்டி எழுப்பு, உலகத்தை, வீட்டை கட்டி எழுப்பு, இடத்த கட்டி எழுப்பு, சொத்து பத்து வாங்க, மனைவி பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடு, எல்லாம் உலகத்தினுடைய கட்டமைப்பை அது சொல்லுது, கட்டி எழுப்புன்னு. ஆண்டவர் ஆத்மாவையும் ஆசீர்வாதத்தையும் கட்டி எழுப்ப சொல்றார். பாபேல் கோபுரம் கட்டுனாங்க. பாபேல் கோபுரம் எதன் அடையாளம்? அவர்களுடைய பெருமையின் அடையாளம். நாங்கள் எங்கள் பெருமையை இதில் நிலைநாட்டுவோம். இன்னைக்கு நாமும் கூட தனித்தனியா ஒரு பாபேல் கோபுரம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். படிப்புல நான் எவ்வளோ படிக்கணும், என் பிள்ளை அப்படி படிக்கணும் பாருங்க. வீடு கட்டுறோம், சொத்துக்களை கட்டி வைக்கிறோம், இதெல்லாம் நாசமாய் போகும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் நீ கட்டப்படாமல் போனால், ஆசீர்வாதத்தில் நீங்க கட்டப்பட்டீங்கன்னா உங்களுடைய உலக காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தோட இணைந்து பலன் கொடுக்கும். ஆமென். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அதுதான் இந்த தியானத்தோட தலைப்பு. நம்ம வச்சிருக்கிறோம் மனமாற்றம். மனம் மாறி நீங்க என்ன செய்யுங்க? மனம் திரும்பி வாழ்வு பெறுங்கள். அதுதான் நமக்கு தலைப்பா எடுத்திருக்கிறோம். ஆண்டவர் எசேக்கியேல் நூலில் சொல்றாரு பாருங்க, 18:23, பொல்லாரின் சாவையா நான் விரும்புகிறேன், அவர்கள் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதென்றோ என் விருப்பம். எல்லாரும் மனம் திரும்பி வாழணும். இப்போ மனம் திரும்புறதுனா என்ன? நீ இருக்கிற அந்த பிடிப்பு நிலையிலிருந்து ஒரு படி மேலே வா. ஆண்டவர் இதைத்தான் மனமாற்றம்னு சொல்றார். இன்னைக்கு நம்ம வீடுகளில் நிறைய சாமி படம் வச்சிருக்கிறோம். சாமி படம் வச்சிருந்தா நீ கிறிஸ்தவனா? இல்லை. கழுத்தில் சில நிறைய பேர் ஜெபமாலை போட்டிருக்கிறோம், போட்டிருந்தா கிறிஸ்தவனா? இல்லை. நிறைய பேர் விடாமல் என்ன செய்வாங்க? கோயில் காரியத்தில் எல்லாம் ஈடுபடுவாங்க. அப்படிலாம் செஞ்சுட்டா நம்ம கிறிஸ்தவனா? இல்லை. கடவுள் என்ன சொல்றாருன்னு கேட்டு செயல்படணும். இல்லட்டினா நீங்க எல்லாம் செய்வீங்க, எல்லாம் நல்லது தான், இறையாட்சிக்கு வெளியில பக்கத்தில் கொண்டுட்டு வந்து நிப்பாட்டும், இறையாட்சிக்கு உள்ள உங்களை கொண்டு வராது. அதனாலதான் ஆண்டவர் கலாத்தியர் 6:15 சொல்றாரு, விருத்த சேதனம் செய்து கொள்வதும் செய்து கொள்ளாமல் இருப்பதும் ஒன்றே, புதிய படைப்பாவதே இன்றியமையாது. நிறைய இடத்துல ஆண்டவர் சொல்றாரு புதிய படைப்பாய் மாறு. இந்த இடத்துல கூட பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு நீங்க எப்படி மாறணும்? கடவுளின் உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அடைஞ்சிச்சுன்னா என்ன கிடைக்கும் ஃபாதர்? அப்போது பாத்தீங்களா, அப்பதான் நடக்கும் இந்த விஷயம். கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். உங்க பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டதை நீங்க செய்வீங்க. நன்மையான காரியங்கள் செய்யும் பொழுது நீங்க சரியானதை தொடணும், இல்லைன்னா தப்பானதை தொட்டுருவீங்க. கோயிலுக்கெல்லாம் போனேன், நான் ஜெபம்லாம் பண்ணினேன், பாத தப்பா நடந்துருச்சு. ஏன்? உங்க உள்ளம் புதுப்பிக்கப்படலை. நீங்க வெறும் ரிச்சுவல் செஞ்சீங்க, விருத்த சேதனத்துக்கு ஒப்பான அடையாளத்தை எல்லாம் வச்சிருந்தீங்க, ஆனா உள்ளம் புதுப்பிக்கப்படலை. ஆண்டவர் சொல்றாரு, அது புதுப்பிக்கப்பட்டுச்சுன்னா என்ன நடக்கும்? அப்பொழுது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, பார்த்தீங்களா? எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும். பிரைஸ் எல்லாம் தெரியணுமா, தெரியக்கூடாதா? அப்போ வெறும் நல்லது மட்டும் பண்ணிட்டு போறதில்ல, அதை விட உயர்ந்தது எது உகந்தது. உகந்தது மட்டும் சரியில்லை, அதை விட அடுத்த ஸ்டெப் இருக்கு, எது நிறைவானது. ஆண்டவர் அந்த நிறைவை நோக்கி தான் நம்மளை கூட்டிட்டு போறார். எழுந்துச்சு நிற்போமா? எழுந்து நின்று அபிஷேகத்தினுடைய வல்லமை எங்களை நிரப்பி ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே, உடைய இரக்கத்தில் எங்களை தாங்கி வழிநடத்துங்கன்னு சொல்லி இப்பொழுது இந்த பாடலை பாடி இறுதி ஜெபத்தை நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். ஆண்டவர் உங்களோட வரப்போறார். இந்த தியான நேரத்தில் ஒரு 3 நாள் நாங்கள் அது மட்டும்தான் கேட்க முடியும். 3 நாள் வீட்டில் போய் அந்த சனி மூலையை கொஞ்சம் பார்க்காம இருந்தால் நல்லது. சனி மூலை என்ன மூலை? தொலைக்காட்சி உன் வீட்டில் எந்த மூலையில் இருக்கோ அந்த மூலை தான் சனி மூலை. இந்த சனி அந்த கிரகம்லாம் நமக்கு தெரியாது, இப்படி சொல்லுவாங்க. அது ஒரு சாபத்தின் மூலை. பிரைஸ் எல்லாம். நாங்கள் வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு அம்மா திடீர்னு ஆடிச்சு. அப்போது எங்கள் வீட்டை அந்த மூலையை காட்டி இங்கே தான் நிற்கிது, அங்கே தான் நிற்கிதுன்னு சொன்னிச்சு. எனக்கு அப்பையிலேருந்து எனக்கு ஒரு அந்த மூலையை பார்க்க ஒரு பயம். வீடெல்லாம் கட்டி முடித்த பிற்பாடு எனக்கு அந்த மூளை ஞாபகமாகவே இருந்துச்சு. என்ன இங்கே தான் நிற்கிதுன்னு சொன்னிச்சே, என்ன நிற்குங்க அப்படின்னு எனக்கு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. கடைசியில் எல்லாத்தையும் ஜாமான்லாம் கொண்டு வந்து உள்ளே வைக்கும் பொழுது
இந்த டிவி பொட்டியை எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் அங்கே தான் செட் ஆச்சு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு பிசாசு அங்கே தான் நிற்கிறான்னு. தேவ பிள்ளைகளை, உங்கள் வீட்டில் இருக்கிற டிவி பொட்டி இருக்கிற இடம் தான் பிசாசு மூளை. அந்த மூளையை அடிக்கடி பார்க்காதீங்க. அட்லீஸ்ட் இந்த தியான நேரத்தில் 3 நாள் தொடாதீங்க, அதை அந்த பக்கம் போகாதீங்க. நேற்று பாம்பேயில் சொல்லிக்கிட்டு இருந்தோம். நேற்று ராத்திரி பாம்பேயில் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். அங்கே ஒரு பையன் வந்து சொன்னாப்புல, எங்கள் அம்மா டிவியில் தானே சாமி பார்க்கக்கூடாதுன்னா செல்ஃபோனில் பார்க்குறேன் அப்படின்னு. தயவுசெய்து நீங்கள் ஆண்டவரோடு இணைந்திருங்கன்னு நம்ம சொல்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பாடலை பாடி ஆண்டவருடைய அபிஷேகத்துக்குள்ளே கடந்து செல்வோம். உன்னை அதிசயம் காணச் செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காணச் செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். ஆண்டவர் வழிகளை திறக்கிறார். அடைக்கப்பட்ட அந்த கதவுகள் திறக்கப்பட்டது. சிறைச்சாலையின் கதவுகளை ஆண்டவர் உடைத்து திறந்தார். கையில் இருந்த சங்கிலிகள் அருந்து விழுந்தது. ஆண்டவர் உன் கட்டுகளை அவிழ்க்க அவர் தயாராயிருக்கிறாரு. ஆண்டவரை துதித்து பாடுங்க. உன் துதி உன் கட்டுகளை உடைத்து கொண்டிருக்கிறது. மறந்துடாம நீங்க சத்தமாய் பாடுங்க. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, உன் விளைகள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, உன் விளைகள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காணச் செய்வே, கண்கள் மூடி ஆண்டவரை நோக்கி அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வே, ஆண்டவரை நோக்கி அற்புதம் கண்டிடுவாய். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அதிசயத்தை காணச் செய்கிறவர், இதோ யாரும் திறக்க முடியாதபடி பூட்டுகிறவரும் பூட்ட முடியாதபடி திறக்கிறவரும் உன் ஆண்டவராகிய கடவுளுமானவர், உன்னை அவர் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாவங்கள் ஆண்டவர் கண்களுக்கு முன்பாக சிவந்த செந்தூரமாய் இருக்கிறது. அந்த பாவங்களை எல்லாம் ஆண்டவரிடத்திலே நான் ஒப்படைப்பேன் என்று சொல்லி, என் பாவங்களை அவருடைய இரத்தத்திலே கழுவிக் கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவரை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிற பொழுது நீ பாவத்தை அறிக்கை செய்வேன் என்று சொல்லி இப்போ ஆண்டவருக்கு வாக்குறுதி கொடு. ஆண்டவரே, நீர் மன்னிக்க தயாராயிருப்பவர், தயால உள்ளத்தோடு காத்திருப்பவர். என் வருகைக்காய் காத்திருக்கிறீரப்பா, என் வருகைக்காய் காத்திருக்கிறேன். ஆண்டவரே, நான் ஓடி வருவேன், உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்வேன். நான் உம்மை விட்டு விலகவே மாட்டேன். உம்மை நான் ஒருபொழுதும் விட்டுவிட மாட்டேன். ஆண்டவர்கிட்ட கண்களை மூடி சொல்லுங்க. ஒரு வார்த்தை பேசு, இயேசுவிடத்திலே பேசு பிள்ளை. அப்பா, ஏதோ நான் உம்மை அறிந்து கொள்ளணும், இன்னும் அதிகமாய் உம்மோடு நான் இணைந்து பயணிக்கணும்.
உலகத்துல நான் இத்தனை காலங்கள் ஓடிவிட்டேன் அப்பா, உம்மை அறிந்து கொள்ளாமல் நின்று விட்டேன். இப்பொழுது புதிய ஆற்றலோடும் புதிய வல்லமையோடும் உம்மோடு நான் பயணிக்க விரும்புகிறேன். என்னை கரம் பிடித்து வழிநடத்தும் ஆண்டவரே. ஆண்டவர் உன்னை கரம் பிடித்து வழிநடத்த தயாராக இருக்கிறார். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு எங்களை ஆசீர்வதிக்கிறீரப்பா. நன்றியோடு கூடிய இந்த இறைவேண்டலை ஏற்றுக்கொள்கிறீரப்பா. இங்கு கூடி வந்திருந்த பிள்ளைகள் இணைந்து ஒப்பு கொடுத்த திருப்பலியிலே பிள்ளைகளை ஆசீர்வதித்தீரப்பா. இதோ பிள்ளைகளுடைய இந்த சிலுவை பாதையினுடைய தியான நிலைகளை எல்லாம் நீர் அவர்களுக்கு நிறைவாக்கி கொடுத்திருக்கிறேன். நீர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய தெய்வீக ஆசீர்வாத வல்லமை இந்த இரவு பிள்ளைகளோடு பயணிக்கிற அபிஷேகமாய் மாறுவதாக. பிள்ளைகளோடு இன்று நீர் பேசுவீராக. பிள்ளைகளுக்கு குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தின் நிலைகளை வெளிப்படுத்துவீராக. தெய்வீக ஆசீர்வாத அபிஷேகம் பிள்ளைகளை நிரப்புவதற்காக நன்றி செலுத்தி ஆண்டவருடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். வளர்ந்தபடியிடுவோம் மாண்பேரி. அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூயமறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி அசைத்து பாடுவோம். நன்றி இயேசுவே. சத்தம் உயர்த்தி பாடுவோம். நன்றி இயேசுவே. இன்னும் சத்தம் உயர்த்தி நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. போற்றி
போற்றி இயேசுவே போற்றி இயேசுவே மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே